பற்றியும் வாங்க உங்களுக்கு சந்திக்கலாம். Came in issues with Pilayan. During that time, he threatened her, life threats. நீங்கள் உத்தமியா இருந்தால் வர என்ன சந்திக்க போறீங்க. நான் கூட உதயகலாவா. Help us meet our mom. We don't want anything that much. We just want to meet our mom to know how is she and where is she and what is she doing. அங்கிருந்த பிள்ளையா நாங்களால ஒரு பிரச்சனை வந்தபடியா அவர் சிறையிலே அடைக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தது. Threatening messages. ஹலோ வணக்கம் நான் உதயகலாக இருக்கிறேன் மாவகுடா. அரசியல் காரணங்களுக்காக சிறையில் இருக்கும் தனது தாயாரான தயாபரராஜ் உதயகலாவை விடுதலை செய்யுமாறு அவரது மகள் டிலானி ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜால் ஊடக மையத்தில் இன்று தனது பேத்தியாரான அருணோதயா நாதன் ரஜினியுடன் ஊடக சந்திப்பை முன்னெடுத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் சர்வ மக்கள் கட்சியின் உருவாக்கத்தால் பிள்ளையானுடன் ஏற்பட்ட முரண்பாடுகளால் எனது தாயார் தண்டனை கைதியாக சிறையில் இருக்கிறார். எமது தாயார் அரசியல் சூழ்ச்சி காரணமாக சிறையில் இருப்பதால் நாம் 4 சகோதரர்களும் பாட்டியின் பராமரிப்பில் தற்பொழுது பல அசௌகரியங்களை சந்தித்து வருகின்றோம். இந்நேரம் சிறையில் இருக்கும் எமது தாயார் குற்றம் செய்யாது சிறையில் இருப்பதால் பல்வேறு உடல் உபாதைகளுக்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளாகி மருத்துவ வசதி கூட கிடைக்காத நிலையில் இருக்கிறார். இந்த நிலை அவரது உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. அந்த வகையில் எமது குடும்ப நிலையையும் பிள்ளைகளான எமது நிலையையும் கருத்தில் கொண்டு தாயாரை மனிதாபிமானமாக நடவடிக்கையாக விடுவிக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஹலோ வணக்கம் நான் உதயகலாக இருக்கிறேன் மாவகுடா. உதயகலாவா. சர்வ மக்கள் கட்சி. அப்படியே கட்சி கள்ள கட்சி எல்லாம் நாடுறீங்க நீங்க. இப்ப ஏன் எனக்கு உங்களோட கலைக்கிறது தான் ஊடக சும்மா தேவையான எழுதி கொண்டு இருக்கிறாங்களா நான் என்ன எடுத்தேன். நீங்கள் உத்தமியா இருந்தால் வர என்ன சந்திக்க போறீங்க. நான் அவன் வந்து நீங்கள் உத்தமலா சந்திக்க மாட்டேன்றீங்க. என்ன நல்ல மாதிரி கேச்சு போட்டு நான் வந்து அவ்வளவு வெயிட் பண்ணிட்டா நீங்க சந்திக்க முடியாதுட்டீங்க. நல்ல மாதிரி கலைச்சதா எப்ப வந்தது உங்களை நான் ஒருக்கா சந்திச்சேன். அன்றைக்கே நான் உங்களை பிள்ளைங்க கூட நீங்க ஒரு கல்ல புறம்போக்கா இருப்பீங்கன்னு டெஸ்ட் பண்ணாது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்க நெஸ்பி கோபி எங்களோட ஊர்ல யாரு வந்தாலும் கொடுப்போம். பிச்சைக்காரன் வந்தாலும் அடிச்சு கொடுத்து டீ கொடுப்போம். கதைகளுங்க உங்களுக்கு முடிஞ்சா இல்லைங்க ஆபீஸுக்கு வந்து சந்திக்கலாம். வாங்க கட்டாயம் உங்களை சந்திக்கலாம். நீங்க ஆம்பளைக்கு அடிக்கிற கேள்விப்பட்டீங்க வாங்க உங்களுக்கு சந்திக்கலாம். நம்மள பொடியை இப்ப எல்லாரும் சொல்லிங்க உங்களோட நன்மைதி மேல பத்தி ஒரு விளம்பரப்படுத்தவும் மக்களை ஏமாத்துற சக்திகளை அழிக்கிற பொறுப்பு டிஎம்பி இருக்காங்க. ஒரு பெண் கதைக்க கூடாத விஷயம் எல்லாம் முடிஞ்ச மாதிரி வாங்க சந்திப்போம். பாய். Hello everyone, I'm Udayakala's Tabraj's eldest daughter speaking. Today I came here due to one reason, that's my mom. For past year she got arrested due to the political issues. She started a political party called All People Party that was quite famous in Bettikolo. She ran that party for almost 3 years. That time she came in issues with Pilayan. During that time he threatened her, life threats, and with that threat she complained to the president that time, Ranil Wickremesinghe. Due to that time he gave her protection, police protection to her house and to her. But even after that he gave her like life threats in Facebook and gave many false information on Facebook and threatened her. But after that on January 14th last year she got arrested on a case she didn't know that existed. They harassed her inside prison. They did everything to make sure she wouldn't come out. We tried everything. We appealed to the court to get a bail. But the judge denied it, saying he couldn't give her a bail because she wouldn't come to court again. Due to that reason, she was in prison for almost 1 year. During that 1 year, they took her to Bettikolo on a fake case. During that case, they kept her in Bettikolo prison. They harassed her. She went on hunger strike for 21 days. During that time, my father came here and he gave her a press conference in the same press club. But nothing happened. So he went to president's office. They gave him a letter
to continue her treatment and everything. So last month we went to visit our mother, but during that time she was not in a great condition. She was in a wheelchair, she couldn't even lift her head up. So we went to the police officer that was there, we gave them the letter to admit her in a hospital, but they straight up refused it. They said they cannot admit mom in a hospital because they said they cannot do it because due to her being in prison and her being, in 1 year prison stuff, so they wouldn't admit her to a hospital. After that, we again went to Director General's office, in which he gave us a good reply saying he will take care of mom and mom's case and he would soon try to release her and he would help us out with mom's cases. But this month, 17th, we received a video about mom's audio herself saying that she's not in a good condition right now and there's life threats to her. So all we want to do right now is get this news to the president to help us meet our mom. We don't want anything that much. We just want to meet our mom to know how is she and where is she and what is she doing. We don't know about her right now, nor we are in a condition to move out of Jaffna. We cannot go anywhere due to the financial problems we are struggling. Since it's just me and our grandma, we cannot work our finance together. For the past year, for the lawyers and everything, we worked up everything and gave everything. Now we are at the point of we cannot move anywhere. So we want to get this news to our president. And my mother has many evidence due to the politics and everything that happened around the politics. She gave even more press meetings in particular that went viral. And due to that, he threatened mom with life. Now also, after my father's conference, there was threatening messages. But here I come today because we want to reach mom's audio to the president office so he can take a good decision against that case. My mom and dad did nothing wrong, nor did the judge actually looked into the case. So all we want to do right now is give a bail for mom or release our mom, or we want to know where mom is and what our mom is right now. So I hope the Justice Ministry and the President kindly take this matter into his consideration. Thank you. வணக்கம், நான் உதயகலா தயவராஜின் அம்மா ரஜினி கதைக்கிறேன். நான் கடந்த 17ஆம் தேதி எங்களுக்கு ஒரு காணொலியில் வந்தது. இந்த மகள் ஒரு மட்டக்களப்பில் அரசியல் சர்வ மக்கள் கட்சி என்று தொடங்கி ஒரு அரசியல் தொடங்கியிருந்தால் அதால் பிரச்சனையால் அங்கே இருந்த பிள்ளையானாக்களால் ஒரு பிரச்சனை வந்தபடியாக அவர் சிறையிலே அடைக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தது. கடந்த 2023 ஜனவரி மாதம் சிறையில் அடைக்கப்பட்ட எனது மகள் இன்னுமாக வெளியில் வரவில்லை. கடந்த நாட்களில் அவள் மகளுக்கு அந்த சிறையில் சரியான பிரச்சனைகள் துன்பங்கள் நடந்திருக்கிறது. அதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிகவும் நாங்கள் வேதனை அடைந்தோம். ஏனென்றால் அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலும் அவள் பிள்ளைகளை குறித்து அவருக்கு 4 பிள்ளைகள், அந்த பெண் பிள்ளைகள நிலைமையை குறித்து நாங்கள் மிகவும் கவலை எடுக்கிறோம். எங்களுக்கு எந்த விதமான பொருளாதார வசதியும் இல்லை. இந்த நிலைமையில் தான் நாங்கள் மீடியாவை நோக்கி வந்தோம். இந்த நிலையில் எங்கள் இந்த பிரச்சனையை ஜனாதிபதி கேட்ட வேண்டும். அவர் மகளுக்கு நடக்கிற பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைத்து மகளை விடுதலையாக்கும்படியாகவும் எல்லா பிரச்சனையும் தீர்வு சமாதானத்தோடு இந்த பிள்ளைகள் எங்கள் இலங்கை தேசத்திலே வாழ ஜனாதிபதி அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். கேட்கிறோம். அவளுக்கு நடந்த அந்த வீடியோவில் எங்களுக்கு சரியான பயமாக கிடக்கு. நாங்கள் ஜனாதிபதி அவர்களுடைய செயலாளரை சந்திப்பதற்கு நாங்கள் செல்வதற்கு எங்களுக்குரிய பொருளாதார வசதி இல்லை. நிச்சயமாக இந்த பிரச்சனை குறித்து அந்த மகள் எங்கு இருக்கிறாள், என்ன செய்கிறாள், இப்போ எந்த நிலைமையில் இருக்கிறான்னு கூட எங்களுக்கு தெரியாது. இந்த 4 பிள்ளைகளும் எந்த டைமையும் அம்மா தாயாரை நோக்கி கல்வி கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ இந்த நிலைமையில என்னால் எதுவும் செய்ய முடியாத நிலைமையில தான் நான் இன்றைக்கு உங்களோட தேடி வந்திருக்கிறேன். இதுக்கு நீங்கள் இந்த செய்தியை எவ்வளவு முடியுமோ பரவி இந்த செய்த ஜனாதிபதிக்கு போய் அவரிடமிருந்து எங்களுக்கு நல்ல தீர்வு பெற எங்களுக்கு உதவி செய்ய முடியும் தான் நான் 30 கிலோமீட்டருக்கு நான் வந்திருக்கிறேன்.